இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பான மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தற்போது வெளியான புதிய தகவலின்படி பார்த்தீங்கன்னா, இந்த வார இறுதியில் பொங்கல் பரிசு பொருட்களுக்கான டோக்கன் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 2 வாரங்களில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு மக்களிடம் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வங்கி கணக்கில் 6 ரூபாய் வழங்கப்படாமல் நேரடியாக ரொக்கமாக பணம் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அடுத்த வருடம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரும் நிலையில் இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. விரைவில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகைக்கான டோக்கன் வழங்கப்பட உள்ளது. பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வழங்கப்பட உள்ளதாம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வர வைக்கப்படும், அல்லது 10ஆம் தேதி அதற்கு முன்னதாகவே மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 தகுதியான பெண்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ரூபாய் 2000 வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பரிசு யாருக்கு வழங்கப்படும் என்பது குறித்தும் கூறப்படுகிறது. தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமைமிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாள் மனித குலத்திற்கு அடையாளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இது மட்டும் இல்லாமல் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. போன முறை வெல்லம் வழங்கப்படவில்லை, அதேபோல் இந்த முறையும் வெல்லம் வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது. அதற்கு பதிலாக 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட உள்ளது. மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், பொருளில்லா அட்டைதாரர்கள் சொல்லிட்டு அனைவருக்கும் இந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விரைவில் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். அதன் பின்பு இந்த வார இறுதியில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு இன்னும் 2 வாரத்திற்குள் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போதைய முக்கியமான அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.